இன்றைக்கி எக்ஸசைஸ் 4.2ல சம் நம்பர் 1 பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏபிசி அப்படிங்கிற ட்ரையாங்கிளில் டிஇ அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் வந்து ஏபிக்கும் ஏசிக்கும் நடுவில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் டிஇ வந்து பிசிக்கு பேரலல்னு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏடி பை டிபி வந்து 3/4னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏடி வந்து 3, டிபி வந்து 4னு கொடுத்துருக்காங்க. ஏசி அப்படிங்கிற டோட்டல் லென்த், இந்த ஏசிங்கிற லென்த் வந்து 15 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ ஏஇ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பிபிடி தியரம் படி நம்ம பார்க்கும்போது டிஇ வந்து பிசிக்கு பேரலாக இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த பேரலல் லைன் வந்து இந்த சைட்ஸை டிவைட் பண்ணுற ரேஷியோ வந்து ஈக்குவலாக இருக்கும் இல்லையா. ஸோ ஏடி பை டிபி இஸ் ஈக்குவல் டு ஏஇ பை இசின்னு எழுதிக்கலாம். இப்போ நம்ம வேல்யூஸ் கொடுக்கும்போது ஏடிக்கு பதிலாக 3, டிபிக்கு பதிலாக 4 கொடுத்துட்டு ஏஇக்கு பதிலாக எக்ஸ் கொடுத்தோம்னா இசியோட வேல்யூ தெரியாது இல்லையா. ஸோ இசி வந்து நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா இந்த டோட்டல் லென்த் 15 சென்டிமீட்டர், அதுலேருந்து இந்த எக்ஸை எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஈசி கிடச்சிரும் இல்லையா. ஸோ 15 - எக்ஸு தான் இந்த ஈசி. ஸோ அதையும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணி க்ராஸ் மல்டிப்ளை பண்ணி நம்ம சால்வ் பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 45/7 கிடைக்குது. ஸோ அதை டிவைட் பண்ணும்போது நமக்கு 6.428 அப்படின்னு கிடைக்கும். இதில் வந்து தேர்டு டிஜிட்டை வந்து நம்ம விடுறதுக்காக நம்ம இப்படி பார்க்கும்போது இந்த தேர்ட் டிஜிட் வந்து 5க்கு அபோவாக இருக்கிறதுனால அதை விட்டுட்டு +1 பண்ணிக்கிறோம் அது பிஃபோர் டிஜிட்டில். ஸோ 6.43 சென்டிமீட்டர்னு கிடைக்குது. அதுதான் நம்மளோட ஏஇ. ஸோ இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தோன்னா அதில் வந்து எல்லா வேல்யூஸுமே வந்து எக்ஸ் வேரியபிள் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து நம்ம பிபிடி தியரம் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணும்போது பிபிடி தியரம் படி ஏடி பை டிபி ஈக்குவல் டு ஏஇ பை இசின்னு எழுதிக்கலாம். எழுதிட்டு அதோட வேல்யூஸ் எல்லாம் நம்ம கொடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 2 பைனாமியல் எக்ஸ்பிரஷனோட மல்டிப்ளிகேஷனாக கிடைக்கும். ஸோ இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணும்போது கடைசியாக நமக்கு ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கிடைக்குது. அதை நம்ம சால்வ் பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு ஒரு வேல்யூவும் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1/2 கிடைக்குது. ஸோ வந்து ஒரு லென்த்து வந்து நெகட்டிவில் இருக்க முடியாதுங்கிறதுனால அதை விட்டுட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். ஸோ ஆன்சர் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சில்ட்ரன்.